மத்தேயு பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துக்கும் காந்தியடிகளுக்கும் உள்ள தொடர்பை இந்த பதிவின் கடைசியில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். மத்தேயு அல்பேயுவின் மகன் லேவி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். மத்தேயு என்ற பெயருக்கு யெகோவாவின் பரிசு, கர்த்தரின் தானம் என்று பொருள். இயேசுவின் வாழ்வை எடுத்துரைக்கும் நூல்களை எழுதிய 4 நற்செய்தியாளர்களுள் இவரும் ஒருவர். அல்பேயுவின் மகனான மத்தேயு ரோமர் ஆளுகையில் இருந்த யூதேயாவின் கலிலேயா பகுதியில் பிறந்தவர். ரோமரின் ஆளுகையின் கீழ் யூதேய குறுநில மன்னன் ஏரோது அந்திபாசுக்காக வரி வசூலிப்பவராக மத்தேயு பணியாற்றினார். கலிலேயா கடற்கரைக்கு அருகில் அவரது அலுவலகம் அமைந்திருந்தது. சிறந்த வணிகராகவும் மக்களிடம் நன்கு பழகக்கூடியவராகவும் காணப்பட்டார். கிரேக்க, அரமேய மொழிகளில் மத்தேயு தேர்ச்சி பெற்றிருந்தார். கப்பர்நாகூமில் வரி வசூலிப்பவராக பணியாற்றிக் கொண்டிருந்த மத்தேயுவை இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என அழைத்து தனது 12 சீஷர்களில் ஒருவராக்கினார். இயேசு கிறிஸ்துவை தொடக்கம் முதலே பின்பற்றிய சீஷர்களுள் மத்தேயுவும் ஒருவர். அழைப்பை ஏற்ற மத்தேயு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து விருந்தளித்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் எத்தியோப்பியா, மாசிதோனியா, பெர்சியா, பார்த்தியா பகுதிகளுக்கு சென்று அங்கு வாழ்ந்த மக்களுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றியவர் மத்தேயு. சுமார் 15 ஆண்டுகள் மத்தேயு யூதர்களுக்கு நற்செய்தி பணியாற்றியதாக நம்பப்படுகிறது. யூத கிறிஸ்தவர்களுக்காக இயேசுவின் போதனைகளை அராமிய மொழியில் எழுதினார் மத்தேயு. பின்னர் கிபி 70 கிரேக்க மொழியில் எழுதிய இயேசுவின் போதனைகளை வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டது. ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரையிலான வரலாற்றை எழுதியவரும் மத்தேயு. 16ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்த பிரான்சிஸ் சேவியர் மத்தேயு நற்செய்தி நூலைக் கொண்டே பிரசங்கித்தார். கிபி 90ஆம் ஆண்டு மத்தேயு தனது விசுவாசிகளுடன் பெர்சியா நாட்டில் ஆராதனை நடத்திக் கொண்டிருக்கும் போது எதிரிகளால் வெளியே இழுக்கப்பட்டு முடிவில் கற்களால் எரியப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். நற்செய்தியாளர் 12 சீஷர்களில் ஒருவர் இரத்த சாட்சியாக மத்தேயுவின் வாழ்வியல் வாயிலாக நமக்கு கற்றுத்தருவது. இவர் எழுதிய மலை பிரசங்கமே இந்திய தேச தந்தை என அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் இருதயத்தை தொட்டது. அது சத்தியாகிரக போராட்டமாகி இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்கச் செய்தது. எனவே இந்தியாவை விடுதலை பெறச் செய்ய கருவியாக காணப்பட்டது பரிசுத்த வேதாகமமே. ஆகவே மத்தேயு போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் சொல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன்.